Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். பைக் வந்துட்டு கொஞ்சம் அதிக அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஹைவேலையும் கொஞ்சம் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரீசெண்டாக வந்துட்டு பைக்கு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட சேர்த்து ஒரு சில ஆக்சசரிஸும் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வின்ட்ரு சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஜாக்கெட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு 2 ஜாக்கெட்ஸ் வாங்கிட்டு 6 மாதம் வந்து வின்ட்ருக்கு வந்துட்டு வேறு ஜாக்கெட்டும் மீதி 6 மாதத்துக்கு வந்து சம்மருக்கு வந்து வேறு சேஃப்டி ஜாக்கெட்டும் யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு வந்து மணி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்காது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன் அப்படின்னா சில ஆக்சசரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி நான் ஆக்சசரிஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பைக் சம்மந்தமான ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் இருந்துகிட்ருக்கு. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சம்மருக்கு அதுக்கப்புறம் வின்ட்ருக்கு வந்து தனித்தனி ஜாக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சம்மருக்கான ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இந்த சம்மருக்கான ஜாக்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா மெஷ் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. காற்று வந்து உள்ளே போகும். நம்ம ஏன்னா பைக் ஓட்டுறப்போ வந்து ஓப்பன் வெளியே தான் ஓட்டிகிட்டு போவோம். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் இருந்து காற்று உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில சேஃப்டி பேட் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே ஷோல்டரில் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக வந்துட்டு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு குஷன் டைப்லேயும் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே குஷன் டைப்பில் வந்து சேஃப்டி பேடு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்துட்டு ஹார்டு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே விழுகிறோம் அப்படின்னா ஹிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயின் இந்த மாதிரி முட்டிகள் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜாக்கெட்டில் வந்துட்டு பேக் சைடும் பார்த்தோம் அப்படின்னா பேடு கொடுக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் குஷன் டைப்பில் இருக்கும். ஷாக்கு வந்து அப்சார்ப் பண்ணுற மெட்டீரியல் இது வந்து ரிஃப்ளெக்டர் டைப்பு. லைட்டு பட்டுச்சுன்னா நைட்டு வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே சமயத்தில் பேக்கில் பார்த்தாலும் வந்து ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் டைப்பு. ஆக்சுவலாக இந்த பேக் பேடு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஷோல்டரில் இருக்க பேடு இங்கே இருக்க பேடு வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். பேடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மைல்டாக லைட்டாக வந்து நம்ம ஒரு டச்சப்பு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மரில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஜாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து வின்டரில் வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஜாக்கெட் கிடையாது. ஆனால் அந்த சேஃப்டி பேட்ஸு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு பேடு அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரில் பேடு. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக வந்து நம்ம வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டு நான் ரெகுலராக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற லோக்கலில் நார்மலாக நம்ம வெளியே போகிறப்ப யூஸ் பண்ணுற ரெக்ஸின் டைப் அந்த வின்ட்ரு ஜாக்கெட்டை வந்து இதுக்கு மேலே நான் போட்டுட்டு ரைட் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சேஃப்டி ஜாக்கெட்டாக ஆக்ட் ஆகும். ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்டர் வந்து மேலே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட்டும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கவர் ஆயிரும். பேக் சைடும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ஷோல்டர் இது பேக்கில் வந்து பேக் போனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வந்து இதுவும் வந்து ஹார்டு பிளாஸ்டிக்கில் வெளியே வந்து ஹார்டு பிளாஸ்டிக்கில் இருக்கும். உள்ளே வந்து நல்லா குஷன் டைப்பில் இருக்கும். கீழே தவறி விழுகிறோம் அப்படின்னா இது வந்து ஹார்டு பிளாஸ்டிக் வந்து ரோடில் வந்து பட்டுட்டு உள்ள குஷன் டைப் இருக்கிறதுனால நான் வந்து நமக்கு வந்துட்டு சடன் இன்ஜூரி அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆகாது. இதை நான் போட்டுக்கிட்டோம். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி காமிச்சேன் வந்து சம்மர் ஜாக்கெட்டையும் வந்து நான் இது மேலேயும் கவர் பண்ணி போட்டுக்குவேன். ஏன்னா சம்மர் ஜாக்கெட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக வந்து எல் சைஸ் வேணும் அப்படின்னா எக்ஸல் சைஸில் வந்து எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸல் சைஸ் எடுத்தாலும் வந்து இங்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால வந்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதை நான் போட்டுக்கிட்டு ப்ளஸ் இந்த சம்மர் ஜாக்கெட்டே நான் போட்டேன் அப்படின்னா ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி எனக்கு கிடைக்கும். இல்லை சம்மர் ஜாக்கெட்டில் இருக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குஷன்லாம் வந்து ரிமூவபிள். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரொடெக்டரை மட்டும் நான் போட்டுக்கிட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டாலும் அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஒரே ஜாக்கெட்டை வந்து நான் எல்லா டைம்லேயும் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் எது வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாகவும் இப்போ நான் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் தனியாகவும் போட்டுட்டு லோக்கலில் போகிறோம் அப்படிங்கிறப்போ வந்து இதை தனியாகவும் போட்டு நம்ம ரைட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 ஆக்சசரிஸ் இருக்குது. லெக்கில் போட்டுக்கிறது. ஸோ முட்டியில் வந்து நம்ம வந்து காலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முட்டியில் போட்டுக்கிட்டு
இது மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி பேண்ட்டு நான் போட்டுட்டு போகிறேன் அப்படின்னா ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நான் கழட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரெகுலர் பேண்ட்டு மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு பொதுவாக வந்து நம்ம ரைடிங்கில் வந்து கொஞ்சம் ஹார்டு மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து ஜீன் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஜீன் போட்டிருக்க சமயத்தில் வந்து வெளியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேடை போட்டு லெக்கில் வந்து கட்டிக்கலாம். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹார்டு பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து குஷன் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இது வந்து முட்டியை கவர் பண்ணும், அதுக்கு கீழே காலுக்கு கீழே இருக்க வரையிலும் வந்து அதாவது ஷூக்கு மேலே வரையிலும் இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் டைப்பில் அதே சமயத்தில் வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம போட்டு இறுக்கமாக வந்து டைட் பண்ணி கட்டிட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகாது. கைக்கும் வந்து ஏன்னா இப்போ இந்த ஜாக்கெட்டில் வந்து சம்மர் ஜாக்கெட்டில் வந்து இது வரையிலும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி காமிச்ச இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷோல்ட்ரு வரையில் தான் இருக்கும். ஏன்னா இந்த ஷோல்ட்ரு வரையிலும் இப்படி இருக்கும். ஸோ கைக்கோட இந்த முட்டிக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்காகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் லெக்குக்கு காமிச்ச மாதிரி இது வந்து தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், இது வந்து அந்த வெல்க்ரோவில் வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபோல்ட் ஆகிற டைப் இது இப்படி ஃபோல்ட் ஆகும். நம்ம கையை வந்து ஃபோல்டு பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃபோல்ட் ஆகி நமக்கு வந்து அது கையோடே ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த எலாஸ்டிக் டைப்பு ப்ளஸ் வெல்க்ரோ இருக்கிறதுனால நல்லா டைட் ஃபிட்டில் வந்து இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் வந்து குஷன் டைப்பில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து லைட் வெயிட் வேறு. ஏன்னா இதில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஷாக்கு நல்லா தாங்கும். அதே சமயத்தில் நம்ம வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாமே லைட்டு மெட்டீரியலில் வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய டைப் இருக்குது கவர் பண்ணுற லென்த்து, ஸோ சைடோட வால் கவர் பண்ணுறது. சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஃபிட்டு உங்களுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறத வியர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஆனால் பொதுவாக வந்து இப்போ ஜாக்கெட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி சேஃப்டி ஜாக்கெட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் டைட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்ட்ராப் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஸ்ட்ராப்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணி நல்லா டைட் ஃபிட்டில் வந்துட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் வந்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வியர் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதோட சேர்த்து க்ளவும் வந்துட்டு நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து இந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் இருக்கும், இது கொஞ்சம் சேஃப்டியாக நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் வந்துட்டு அங்கேயும் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபோன் வந்து டச் பண்ணுறதுக்கான க்ளவ் போட்டுக்கிட்டே வந்து டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன செட்டப் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸோ இல்லை நிறையா பைக் லவர்ஸோ பார்த்தோம் அப்படின்னா லடாக் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நம்ம போயிட்டுருக்காங்க. நானும் நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நிறையா மெம்பர்ஸ் வந்து நம்ம தமிழ் பசங்களே பார்த்தோம் அப்படின்னா நல்லா சேஃப்டியாக தான் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் லாங் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட்டு மினிமம் வந்து இந்த மாதிரி செஸ்ட்டு பேக்கு ஸோ இந்த ப்ரொடெக்டர்னாவது வந்து தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வாங்கினேன், அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். மறக்காமல் ஜேசி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜெயச்சந்திரன். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.